ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்று உங்களுக்கான வசனம் ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமாங்க. நாம பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறோம். ஆனா சில வேளைகள்ல நம்ம முன்னோர்கள் கர்த்தருக்கு விரோதமா செஞ்ச பாவங்களாலும் துரோகங்களாலும் நாம சாபத்தையும் நிந்தனையும் அனுபவிப்போம். அதனால கர்த்தர் மேல மனம் சலிச்சு போய் அவரை தேடாம இன்னும் அதிகமா பாவம் செஞ்சு கர்த்தரை வருத்தப்படுத்தி இருப்போம். அதனால நம்ம விடவும் பராக்கிரமசாலிகளான நம்மோட எதிரிகளை நமக்கு விரோதமா கர்த்தர் புறப்பட பண்ணி அவரே அவர்களை நம்ம வாழ்க்கையிலிருந்து அவர்களை ஒரு திரி அணைஞ்சு போறது போல அழிச்சும் போடுவாரு. இதெல்லாம் ஏன் எதுக்காகன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவர் உங்களை சிருஷ்டித்து உருவாக்கி மீட்டு கொண்டு பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாருங்க. அதனால இதுவரை நடந்ததை நினைக்காம கண்டதையும் சிந்திச்சுட்டு இருக்காம கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்க வனாந்தரமான வாழ்க்கையில வழியையும் உதவியற்ற வெறுமையான எங்க போறதுன்னு தெரியாத நிலையில இருக்கிற உங்க வாழ்க்கையில ஆறுகள் போன்ற சூழலுக்கேற்ப வழிகளையும் உருவாக்குவாருங்க.